வெல்கம் டு வெமுலா டிமேக்ஸ். இப்போ பார்க்க போகிறது நம்ம நம்பர் சிஸ்டத்தில் சிம்பிளிஃபை ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ சிம்பிளிஃபை வந்து எப்படி நம்ம ஷார்ட்கட்டில் ஈஸியாக நம்ம காம்படிஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்குன்றது நம்ம கொஞ்சம் ஈஸியாக பார்க்குறதுக்கு தான் இந்த மாதிரி சிம்பிளிஃபை வந்து பார்க்குறோம். இப்போ நம்மளுக்கு கூட 5793,405 இன்ட்டு 9999 இது வந்து நம்ம அப்படியே நம்ம மல்டிப்ளை பண்ணுறப்ப வந்து நம்மளுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் கஷ்டமாகவும் எடுக்கும், கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் நம்ம வந்து சிம்பிளிஃபை வந்து எப்படி பண்ணுறோன்னா 5793,405 இன்ட்டு இதை வந்து 9999 வந்து எப்படி எழுதுறோன்னா 10,000 - 1ன்னு சொல்லிட்டு எழுதலாம். அதை வந்து இன்ட்டு பண்ணுறோம். இப்போ வந்து 5793,405 இன்ட்டு 10,000 மைனஸ் அதை 5793,405 இன்ட்டு 1. ஃபஸ்ட்டு டைம் 10,000 மல்டிப்ளை பண்ணுறப்ப அந்த நம்பர் கிடைக்கும். மைனஸ் 5793,405 வரும். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு 5792825659 நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். இதுக்குரிய எக்ஸ்ப்ளனேஷனும் நம்மளுக்கு கொடுத்துருக்கேன். கீழே எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது, நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வேல்யூ வந்திருக்குன்னு தெரியும். ஆன்சர் வந்து என்னென்னா 5792825659. அடுத்த எவாலுவேட். அடுத்த எக்ஸாம்பிள் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, அடுத்த செகண்ட் சம் பார்க்குறோம். 983 இன்ட்டு 207 மைனஸ் 983 இன்ட்டு 107. இந்த சம் பார்க்குறோம். இதில் வந்து நம்மளுக்கு காமனாக வந்து 983 இருக்கிறனால அதை காமனாக வெளியே எடுத்துக்கிறோம். அப்புறம் 207 மைனஸ் 107 இது ரெண்டையும் நம்மளுக்கு மைனஸ் பண்ணுறப்ப 100 கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு இன்ட்டு பண்ணுறப்ப 98,300 கிடைக்கும் நம்மளுக்கு ஆன்சர். இது ஈஸியான சம் தான். அடுத்த ஒரு சிம்பிளிஃபை பார்ப்போம். இதுவும் நம்மளுக்கு வந்து ஃபார்முலா படி வரும், அல்ஜிப்ரிக்கல் ஃபார்ம் படி வரும். 1605 இன்ட்டு 1605. இதில் வந்து நம்மள ரெண்டுமே நம்மளுக்கு ஒரே நம்பராக இருக்கிறனால நம்ம வந்து காமனாக ஏன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். ஏ ஈக்குவல் டு 1605ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ நம்மளுக்கு வந்து அல்ஜிப்ரிக்கல் ஃபார்முலா படி என்ன வரும்னா ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர். ஏ ஸ்கொயர்ன்றப்ப நம்ம காமனாக ப்ராக்கெட்டில் 1605 இந்த ஹோல் பவர் 2ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். இப்போ அதை நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறோன்னா 1600 + 5 த ஹோல் ஸ்கொயர். இது வந்து என்ன ஃபார்மில் இருக்குன்னா a + b த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் + b ஸ்கொயர் + 2ab. இப்போ ஏ வந்து என்னன்னா 1600, பி வந்து 5. நம்மளுக்கு a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்னன்னா a ஸ்கொயர் + b ஸ்கொயர் + 2ab. இப்போ அந்த ஃபார்முலாவில் வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். 1600 + 5 ஸ்கொயர் + 2 இன்ட்டு 1600 இன்ட்டு 5. அடுத்த நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்னா 1600 ஸ்கொயர் பண்ணுறப்ப நம்மளுக்கு 256,00,00 வரும். ப்ளஸ் 5 ஸ்கொயர் வந்து 25. இப்போ 2 இன்ட்டு 1600 வந்து 3200 இன்ட்டு 5. அப்புறம் இந்த பாட்டு அப்படியே வரும். ப்ளஸ் 25 ப்ளஸ் 1 16,000 வரும். இதை நம்ம ஆட் பண்ணுறப்ப 2576,025 வரும் நம்மளுக்கு. இப்போ அதே மெத்தட் தான் அடுத்த சம்மும். 1398 இன்ட்டு 1398. இதுலேயும் வி டேக் எக்ஸ் ஏன்னு எடுத்துக்கிறோம். அப்போ நம்மளுக்கு ஏ ஸ்கொயர் தான் வரும். இதில் என்ன எப்படி வரும்னா 1398 ஸ்கொயர். அதை வந்து எப்படி எழுதுறோன்னா நம்ம மைனஸில் எழுதுறோம். நம்ம வந்து ஏன்னா 1400 - 2ன்னு சொல்லிட்டு எழுதலாம். இந்த இதுக்கு ஃபார்முலா வந்து என்னென்னா a - b த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் + b ஸ்கொயர் மைனஸ் 2ab. அப்போ இதில் நம்ம வந்து செஞ்சு என்ன வரும்னா 19,540 அப்படின்ற நம்மளுக்கு ஆன்சர் வரும். இதை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எவாலுவேட்டுன்ற ஒரு சம் பார்க்குறோம். 475 இன்ட்டு 475 ப்ளஸ் 125 இன்ட்டு 125. இது என்ன ஃபார்மில் இருக்குது அப்படின்னா திஸ் இஸ் த ஃபார்ம் ஆஃப் a ஸ்கொயர் + b ஸ்கொயர். a ஸ்கொயர் + b ஸ்கொயர் ஃபார்முலா a ஸ்கொயர் + b ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/2 ப்ராக்கெட்டில் a + b த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் a - b த ஹோல் ஸ்கொயர்ன்ற ஃபார்முலா வரும்.
அந்த ஃபார்ம் படி தான் இருக்குது. அப்போ வந்து ஏ வந்து என்ன வரும் 475, பி வந்து 125ன்னு சொல்லிட்டு வரும். அப்போ நம்ம அந்த ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 1/2 இன்ட்டு ஏ 475 ப்ளஸ் 125 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 475 மைனஸ் 125 த ஹோல் ஸ்கொயர் வரும். இப்போ 475 125 இந்த ஆட் பண்ணுறப்ப 600 வரும். 475 மைனஸ் 125 மைனஸ் பண்ணுறப்ப 350 வரும். அப்புறம் 600 ஸ்கொயர் வந்து 36 போட்டு அடுத்த 0000 போடணும். அடுத்த வந்து 350 த ஹோல் ஸ்கொயரை வந்து 122500 வரும். அதை நம்ம ஆட் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து 482500 வருது. அப்போ 1/2 இருக்கிறனால நம்ம 2வால் அதை டிவைட் பண்ணுறோம். மேலே உள்ள டேமை டிவைட் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து 241250 சொல்லிட்டு வருது. அடுத்த இன்னொரு சம் பார்க்குறோம். அடுத்த 796 இன்ட்டு 796 மைனஸ் 204 இன்ட்டு 204. இது என்ன ஃபார்மில் இருக்குன்னா நம்ம ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இந்த ஃபார்முலாவில் இருக்குது. ஃபார்முலா என்னென்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இது சிம்பிளாக தான் இருக்கும். அப்போ 796 ப்ளஸ் 204 இன்ட்டு 796 மைனஸ் 204ன்னு சொல்லிட்டு வரும். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுறப்ப 1000 வருது. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுறப்ப 592 வருது. நம்மளுக்கு ஆன்சர் 5920000ன்னு வரும். இந்த சம்ஸில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பை.